ஷர்மிளா, அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, எஸ்.கே. சுப்பையா, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மீது தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று இருதரப்பு விசாரணைகள் நடைபெற்றது. இந்த இருதரப்பு விசாரணையின் போது சபாநாயகர் 6 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டது ஒரு அரசியல் சாசன கேலிக்கூத்து என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் தகுதி நீக்க நடவடிக்கையில் அது கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பிரச்சனையை இதில் பொதுநல வழக்காக 3வது நபர் வழக்கை தாக்கல் செய்வது சாத்தியமா, தகுதி நீக்கத்தை சபாநாயகர் கைவிட்டதில் என்ன தவறு என்ற கேள்விகளை உயர்நீதிமன்றம் என்று எழுப்பியது. இந்த சூழ்நிலையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த விவகாரத்தில் அந்த வழக்கு தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் அவருடைய தகுதி நீக்க நடவடிக்கையை ரத்து செய்ததை சபாநாயகர் உத்தரவிட்டது செல்லுமா செல்லாதா என்பது குறித்தும் சபாநாயகருக்கான அதிகாரம் குறித்தும் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது. ஷர்மிளா.